திருச்செந்தூர் வேலவன் பாதம் பணிந்து, என்னுடைய குருநாதர் தெய்வத்திரு முத்தூர் ராமசாமி ஐயா அவர்கள் பாதம் பணிந்து, அர்த்தநாரீஸ்வரர் பாதம் பணிந்து, ஆஞ்சநேயர் பாதம் பணிந்து, காலபைரவர் பாதம் பணிந்து, என்னுடைய தாய் தந்தையரின் பாதம் பணிந்து, அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் மீண்டும் ஒரு முறை உரித்தாக்கி, ஓம் சாய்ராம். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் பரிகாரங்கள். பரிகாரம்னு சொன்னாவே அப்படியே ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னடா பரிகாரம் 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 பரிகாரத்தில் அப்படி என்னதான் இருக்குது, பரிகாரம் உண்மையா பொய்யா அப்படிங்கிற பலவிதமான கேள்விகள் எல்லோருக்கும் எழும் இல்லைங்களா? ஏன்னா எத்தனையோ பேர் எவ்வளவோ ஆயிரங்கள் அல்லது லட்சங்கள் கொடுத்து கூட பரிகாரங்கள் செய்து, எனக்கு பரிகாரங்கள் பலிக்கவில்லை, எனக்கு பரிகாரம் பலிதமாகவில்லை, நான் அவர்கிட்ட வந்து 50,000 கொடுத்து பண்ணினேன், அவர்கிட்ட 1,00,000 ரூபா கொடுத்து பண்ணேன், இருக்காங்களே இல்லைங்களா? பரிகாரங்கள் இத்தனை செய்தும் எனக்கு பலன் கிடைக்கவில்லை அப்படிங்கிற ஒரு கேட்டகரி ஆள்கள் இருக்காங்க தானே? இருக்காங்க. முதல்ல யாருக்கு வந்து பரிகாரம் பலிக்காது, முதல்ல அது தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் பரிகாரம் பண்ணி நான் அந்த ஹோமம் பண்ணேன், இந்த யோகம் பண்ணேன், என்னென்னமோ சொல்றாங்க. அப்ப முதல்ல யாருக்கு பரிகாரம் பலிதமாகாது, அவர்கள் அதற்கு என்ன செய்ய வேண்டும், இதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒன்று வேண்டாங்க, ஒரு ஜாதகத்தில் வந்து பரிகாரங்கள் பலிதமாக வேண்டும் என்றால் புண்ணியம் இருக்கணுமா வேணாமுங்களா? புண்ணியம் இருக்கணுமா வேணாங்களா? ஒரு பரிகாரம் பலிதமாக வேண்டும் என்றால் புண்ணியம் இருக்கணும், ஓகேங்களா? அப்போ பூர்வ புண்ணியம்னு எத்தனாம் பாவத்தை கொடுத்துருக்காங்க? 5ஆம் பாவத்தை கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் பலிதமாக வேண்டும் என்றால் அதற்கு உங்கள் முன்னோர்கள் செய்த புண்ணியம் கட்டாயமாக இருக்க வேண்டும். வேண்டாமா? உங்களுக்கு 5ஆம் இடம் புண்ணியஸ்தானம்னா உங்க அப்பாவுக்கு எந்த ஸ்தானம் புண்ணியஸ்தானமா வரும்? ஒவ்வொருத்தருக்கும் 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம். அப்ப லக்கணத்துக்கு நமக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் வச்சுக்கோங்க. தந்தைக்குன்னு போட்டீங்கன்னா தந்தைக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் என்னங்க? 9ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்தை பாருங்க, என்ன வரும்? லக்கணம். உங்க அப்பாவுடைய பூர்வ புண்ணியம் நீங்க பிறந்த லக்கணம், உங்களுக்கு பூர்வ புண்ணியம் உங்களுக்கு 5. சரி, உங்க தாத்தாவுக்கு பூர்வ புண்ணியம் 5க்கு 5, உங்களுக்கு பூர்வ புண்ணியம் 5, உங்க அப்பாவுக்கு பூர்வ புண்ணியம் உங்களுடைய லக்கணம், உங்க தாத்தாவுக்கு பூர்வ புண்ணியம் 9, 5க்கு 5. ஓகே, இதுதான் விஷயம். அப்போ நீங்கள் பூர்வ புண்ணிய பலன் நன்றாக இருந்தால் மட்டும்தான் பரிகாரங்கள் வேலை செய்யும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் 1, 5, 9 கெட்ட ஜாதகங்கள், எத்தனை பரிகாரங்கள் செய்தாலும் எத்தனை ஹோமங்கள் செய்தாலும் பரிகாரம் பலிதம் ஆகாது. முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. பரிகாரம்னு பண்றோம், அந்த ஹோமம் பண்ணோம், இந்த ஹோமம் பண்ணோம், லட்சக்கணக்கில் ஆச்சு. தகடு கொடுக்குற 20,000 கேட்டாங்க, மோதிரம் போடுற 20,000 கேட்டாங்க. இப்போலாம் ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சுங்க. அப்போ ஒரு கொடுக்கறது, ஒரு ஆப் கொடுக்கறது, அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா இதா ஜாதகம் சொல்லி தகடு வாங்கினீங்கன்னா 20 தகடு வாங்கி ஜெயிக்கணும்னா எல்லாருமே தகடு வாங்கி ஜெயிச்சுட்டு போயிடலாம். செலவு வேணாமா? நடக்குதுங்க. அவங்களா ஒரு ஆப் உருவாக்கிக்கிறதுங்க. அது ஒரு தகடுக்கு ஒரு இதை பண்ணிங்கன்னா தகடுக்கு வாங்கினா 20,000 ரூபா, மோதிரம் வாங்கினா 10,000 ரூபா, ராமேஸ்வரம் போனால் அங்கே ஒரு 20,000 ரூபா, காசிக்கு போனால் ஒரு அங்கே 50,000 ரூபா, எல்லா பக்கம் நடக்குதுங்க. அதாவது நான் வந்து ஒரு குறை சொல்வதற்காக இதை சொல்லலைங்க. முதல்ல பரிகாரம் முதல்ல நீங்கள் செஞ்சால் பலிக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ பரிகாரங்கள் பலிதமாவதற்கு 1, 5, 9 நன்றாக இருக்க வேண்டும். யாருக்குங்க சார் பரிகாரம் பண்ணணும் டக்குன்னு பிடிக்கும்? 1, 5, 9 நல்லா இருக்கிறவங்க பரிகாரம் பண்ணால் டக்குன்னு பழிச்சிடும். உண்மையா இல்லைங்களா? ஏன்னா எல்லாத்துடைய புண்ணியமும் நல்லா இருக்கும். அப்போ ஒரு ஜாதகத்தில் 1, 5, 9 கெட்டவர்கள் எத்தனை பரிகாரங்கள் செய்தாலும் எத்தனை ஹோமங்கள் செய்தாலும் பலிதம் ஆகாது. அவர்களுக்கு என்ன விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான தர்மங்கள் தான். ஏன்னா அவங்களுடைய முன்னோர்கள் செய்த புண்ணியம் அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாத போது நாம் என்ன பண்ணணுங்க? அந்த கர்மா எதனால அது வரல அப்படின்னா, நீங்கள் அடுத்தவர்களுக்கு செய்த பாவம், துரோகம், அவர்கள் அடுத்தவர்களுக்கு கொடுத்த கஷ்டங்களுடைய விளைவுகளால தான் 1, 5, 9 சரியா இருக்கிறது இல்லை. அப்போ அவங்க அந்த 1, 5, 9 பாவத்திற்கு உண்டான சரியான தான தர்மங்களை செய்து அந்த கர்ம வினைகளை குறைத்தாலோ ஒழிய நீங்கள் எத்தனை தான் ஹோமம் பண்ணாலும் எத்தனை தான் கோவில் கோலம் நடந்தாலும் எந்த பிரயோஜனம் கிடையாது. 9ஆம் இடம் கோவில் தானே, கெட்டு போச்சு எங்கே சார் கோவில் வெளியே வருவா? 5ஆம் இடம் 9ஆம் இடம் 1ஆம் இடம், அது என்ன சொல்றாங்க? 1, 5, 9 தான். என்ன திரிகோணம்? தர்ம திரிகோணம் இல்லையா? அப்ப எப்படி உங்களுக்கு படிக்கும்? அப்ப அதனால வந்து முதல்ல நம்முடைய ஜாதகத்தில் 1, 5, 9 நலமாக இருக்கிறதா ஒன்னாச்சு இருக்கணும் சார்.
ஒன்னாச்சு இருக்கணும். நமக்கு புண்ணியம் இல்லை, அப்பா செஞ்ச புண்ணியம் இல்லை, தாத்தன் செஞ்ச புண்ணியம் இல்லை, என்னதான் பண்றதுங்க? அப்ப யாருக்காச்சும் ஒன்னாச்சு இருந்தாச்சும் கொஞ்சம் பலிதமா. இதை வந்து நீங்க கேட்டகரியா பிரிச்சுக்கலாம். 100% எடுத்தோன்னே பரிகாரம் அளிக்கிற 1, 5, 9 நல்லா இருக்கும். ஒரு 66%னா 1, 5, 9ல 2 நல்லா இருக்கும். ஒரு 33%னா ஏதாச்சும் ஒன்னாச்சும் நல்லா இருக்கும். 5, 1, 5, 9 3 கெட்டு போச்சுன்னா நீங்க என்னதான் பரிகாரம் செஞ்சாலும் நோ யூஸ். ஸோ அது என்ன பண்ணணும்? தர்மம் செய்து நம்முடைய அந்த கர்ம வினைகளை குறைக்கணும். ஓகேங்களா? இதுதான் சத்தியம். ஓகேங்களா? இதை விட்டு போட்டு நம்ம வந்து பரிகாரத்தின் பேரில் வந்து எவ்வளவோ பண்ணலாம். இப்போ இதில் ஏன் இங்கே வந்து சொல்ல வர அப்படின்னா, இந்த பரிகாரத்தை பராசரர் மகரிஷி வந்து சொல்லியிருக்கிறார். பராசரர் மகரிஷி பரிகார முறைகளை பற்றி சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ஒரு 6 விஷயங்களை சொல்லியிருக்கார். பராசர மகரிஷி ஒரு 6 விஷயங்கள் வேணா போய் அவருடைய இதில் போய் பாருங்க. பரிகாரம் என்பது 6 விஷயங்கள் இருக்குது. 6 பரிகாரங்கள் அவர் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்றதுல முதல் பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான தர்மம். என்ன சொல்றாருங்க? தான தர்மம். இந்த அவர் சொன்ன 6 பரிகாரத்தில் முதல் நிலை பரிகாரம் என்னன்னா தான தர்மத்தை செய்தல். அப்போ உங்களுடைய கர்ம வினைகளை குறைக்கிறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு ஜாதக கட்டத்தில் 12 பாக்ஸ் தான், அதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா இருக்க போகிறது கிடையாது. 12 கட்டம் தான். அந்த 12 கட்டத்தில் ஏதாவது ஒன்று கெட்டு போச்சுன்னா அந்த கட்டத்திற்கு உண்டான விஷயங்களுக்கு சரியான வாழ்வியல் பரிகாரங்கள், அதாவது தான தர்மம் தான் வாழ்வியல் பரிகாரங்கிறது. சரிங்களா? அப்போ அவர் சொல்ற விஷயம் தானம் செய்யுங்கள் அப்படிங்கிறத முதல் பரிகாரமாக சொல்லியிருக்கிறார். 2வது என்ன சொல்லியிருக்காருன்னா தியாகம் செய்யுங்கள். தானம் செய்யும் போது கர்ம வினைகள் குறைது. தியாகம் செய்யுதுன்னா தன்னை வருத்தி கொள்ளுங்கள் அர்த்தம். அது எப்படி சார் தன்னை வருத்தி கொள்றது? இப்போ நிறைய பேர் நம்ம சொல்றாங்க, மேக்சிமம் நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா இது ஒரு கலாச்சாரமாவே இருந்துட்டு இருக்கும். பார்த்துருக்கீங்க கிராமப்புறத்துல இன்றும் சனிக்கிழமை விரதம் இருக்கிறவங்க இருக்காங்களா இல்லையா? ஏன்னா சனி பகவான் கர்ம வினைகளை குறைப்பதில் மிகவும் வல்லமை வாய்ந்தவர் இல்லையா? கர்மகாரகனே அவர் தான். அப்ப சனிக்கிழமை விரதம் இருப்பது என்பதும் நீங்க நினைச்சுக்கலாம் ஏதோ சும்மா நம்ம இருந்துக்கிறோம் அப்படி இல்லை. அதெல்லாம் ஒரு மெய்ஞானம், உண்மையான ஒரு மெய்ஞானம் அது. அப்போ அவர் சொல்ற பராசர மகரிஷி சொல்றதுல 2வது பரிகாரம் என்ன? உங்களை தியாகம் செய்து கொள்ளுங்கள். அப்போ அதுக்கு என்ன தியாகம்னா என்னெல்லாம் பண்ணலாங்க? விரதம் இருக்கலாம், மௌன விரதம் இருக்கலாம். அடுத்து என்ன பண்ணலாங்க? செருப்பு போடாம நடக்கலாம் இல்லைங்க? தன்னை வருத்தி கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். செருப்பு போடாம நடக்கலாம், தரையில படுத்து தூங்கலாம், பண்ணலாம் இல்லைங்களா? அப்போ எந்த அளவிற்கு, அதாவது தன்னை வருத்தி கொள்ளுதல் தியாகம் சொல்ல. ரொம்ப உங்களை முடியல, குடும்ப பிரச்சனை, குடும்பத்துட்டு வெளியே போ. ஒரு 2 வருஷம் உங்களுக்கு டைம் சரியில்லை, தயவு செஞ்சு 2 வருஷம் வெளியே போயிருங்க. இதெல்லாம் தியாகம் செய்தல். அவர் மகரிஷி சொல்றது அதான் சொல்றாரு. பராசரர் 2வதுல என்ன சொல்றாருன்னா, முதல்ல உங்களை தியாகம் செஞ்சுக்கோங்க, என்ன பண்ணிக்கோங்க, நீங்களும் உங்களை வருத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அது வந்து சயின்ஸ் இல்லைங்க சார், மெய்ஞானம். சயின்ஸ் எல்லாம் அப்புறம், மெய்ஞானம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் வந்து வருத்தி கொள்வதன் மூலமாக அவருக்கு நன்மைகள் நடக்கும். உங்க ஜாதகத்துல குரு பகவான் கெட்டு போயிட்டார், ஓகேங்களா? என்ன பண்ணுங்க? வியாழக்கிழமை விரதம் இருங்க, உங்களை வருத்தி கொள்ளுங்கள். அந்த குரு சார்ந்தமான உணவுகளை எடுத்துக்காதீங்க. குருவுக்கான உணவு என்னதுங்க? கொண்டக்கடலை, உருளைக்கிழங்கு, வாயு உணவுகள், நெய் எடுக்காதீங்க. அப்போ முதல்ல உங்களை நீங்க வந்து என்ன பண்ணுங்க? தியாகம் செய்து பழகிக்கிங்க. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கெட்ட கிரகங்களை, அதற்கான தான தர்மங்களையும் செய்து கொள்ளுங்கள், அதற்கான விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். தவிர்த்தாட்டே தியாகம் செய்யறதுன்னு அர்த்தம். அப்போ அவர் சொல்றதுல 2வது விஷயம் என்னன்னா தியாகத்தை செய்யுங்கள் அப்படின்னு சொல்ற. முதல்ல தானத்தை செய்யுங்கள், 2வது தியாகத்தை செய்யுங்கள் அப்படின்னு சொல்றார். அடுத்து 3வது விஷயம் என்ன சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது முறையான இறை வழிபாட்டை செய்யுங்கள். முறையான இறை வழிபாட்டை செய்யணும், இறைவனுக்கு அபிஷேகம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். முறையான இறை வழிபாட்டை போய் அந்த எந்த ஆலயமோ அந்த ஆலயத்துக்கு போய் ஒரு முறையான இறை வழிபாட்டை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ இதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க சார். இப்போ நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து எத்தனை சிவன் கோவில் இருக்கு, எத்தனை பெருமாள் கோவில் இருக்கு. இந்த மாதிரி அம்சம் உலகத்துல எங்கேயும் கிடையாது. அவ்வளவு கோயில்கள் நிறைந்த ஒரு பூமி நம்முடைய தமிழ்நாடு. அதுக்கே நம்ம பெருமைப்பட்டுக்கணும். அப்ப இந்த ஸ்தலங்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து புராணங்கள் போய் பார்க்கணும். சும்மா நீங்க வந்து முன்னோர்கள் வந்து நீங்க ஒன்றும் சாதாரணமான ஆட்கள் கிடையாது. அவங்க வந்து நமக்காக கொடுத்து வச்சிருக்கிற விஷயம் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் அவ்வளவு கோவில்கள் இருக்குது. ஒவ்வொரு கோவில்களிலும் புராணங்கள் என்பது இருக்கிறது. அந்த புராணங்களுடைய அடிப்படையில் ஒவ்வொரு கோவிலிலும்
அந்த சிவபெருமானால் ஒரு சில பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த கோவிலில் அந்த உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த பாவத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அங்கே தோஷ நிவர்த்தியாக இருக்கும். இப்போ உதாரணமா சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல செவ்வாய் சரியில்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஜாதகத்துல செவ்வாய் பகவான் சரியில்லை அப்படின்னா, இந்த செவ்வாய் பகவானுடைய தோஷம் விலகுவதற்கென்று அற்புதமான கோவில் ஒன்று இருக்கு. சரிங்களா? சூட்சமபுரீஸ்வரர் கோவில்னு ஒன்று இருக்கு. சரிங்களா? தமிழ்நாட்டில் சூட்சமபுரீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு, ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா சிறுகுடி அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கு. ஓகேங்களா? சிறுகுடியில் மங்களேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு பேர். அந்த சிறுகுடியில் வந்து போனீங்க அப்படின்னா அங்கே செவ்வாய் சம்பந்தமான எந்த தோஷம் வந்தாலும் நிவர்த்தி ஆகிடும். இது அனுபவபூர்வமாக நம்முடைய கிளைண்ட்ஸை போய் அதை அனுப்பிச்சு வெற்றி பெற்ற ஒரு கோவில் அந்த கோவில். சத்தியம். சிறுகுடி மங்களேஸ்வரர் கோவிலுக்கு செவ்வாய் சம்பந்தமான எந்த தோஷங்கள் இருந்தாலும் அங்கே போனால் நிவர்த்தி ஆகும். ஏன்னா அந்த புராணவர்த்தை வந்து நம்ம படிக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு நடந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணமாக சார் எனக்கு உடம்புல காய்ச்சல், எனக்கு தீராத வயிற்று வலி, இந்த மாதிரி எனக்கு ஒரு இட பிரச்சனை, ஒரு வீட்டு பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதுக்கும் தீக்கிறதுக்கும் ஒரு கோவில் இருக்கு. மதுரைக்கு அந்த பக்கத்தில் சோழவந்தானுக்கு பக்கத்தில் ஒரு கோவில் இருக்கு. இது புராணத்துக்கு நம்ம படிக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு உடல் சூட்டை வந்து தனித்த ஒரு கடுமையான ஒரு உடல் சூடு இருந்து அந்த உடல் சூடு தனிந்த ஒரு இடம் அது. அப்ப 4ஆம் இடங்கிறது என்னங்க? சுகஸ்தானம் இல்லையா? அப்ப இந்த மாதிரி ஒரு எல்லா விஷயங்களும் கொடுத்துருக்காங்க சார். நீங்க வரலாறுகளை படியுங்கள், அந்த புராணங்களை படியுங்கள், நீங்க அனுப்புங்க, ஜெயிக்கிறாங்க சார், ஜெயிக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க அந்த பராசர மகரிஷி சொன்னதுல அந்த 3வது விஷயம் அப்படிங்கிறது என்னதுங்க? முறையான இறை வழிபாட்டை, உங்களுக்கு என்ன தோஷம் இருக்கிறதோ அந்த தோஷம் நிவர்த்தி செய்வதற்கு நிவர்த்தி செய்த ஸ்தலம், அதாவது சிவபெருமானால் நிவர்த்தி செய்யப்பட்ட ஸ்தலம் இருக்கிறது, அந்த ஆலயத்துக்கு போகணும். ஓகேங்களா? அவர் ஆலயத்துக்கு போய் அபிஷேகம் பண்ண சொல்றார். 3வது என்ன சொல்றாருங்க? ஆலயத்துக்கு போய் அபிஷேகம் செய்ய சொல்கிறார். இது 3வது பரிகாரம். அடுத்து 4வது பரிகாரம் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் அந்த இறைவனுக்கு உண்டான நாமங்களை சொல்லிக்கொண்டே இருங்கள். என்ன சொல்றாரு? இறைவனுக்கு உண்டான நாமங்களை சொல்லிக்கொண்டே உச்சரித்து கொண்டே இருப்பது. இப்போ உங்களுக்கு நம்ம ஜாதகத்தில் 9 கிரகத்தில் ஒரு கிரகமாச்சு நல்லா இல்லாமே சார் போயிடும். சில பேர் சார் எனக்கு 9 கிரகம் கெட்டு போச்சு, அதுக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்கு தான தர்மம் தான் தீர்வு. அப்போ 9 கிரகத்தில் ஒரு கிரகமாவது நன்றாக இருக்கும் தானே. ஒரு ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்? சிவன் நாமங்களை ஓம் நம சிவாய மந்திரங்கள் சொல்லுங்க. சந்திரன் நல்லா இருக்குதா? அம்பாள் ஸ்லோகங்கள் சொல்லுங்க. சொல்ல இல்லைங்களா? செவ்வாய் நல்லா இருக்குதா? முருகப்பெருமான் ஸ்லோகங்கள் சொல்லுங்க. புதன் நல்லா இருக்கா? ஓம் நமோ நாராயண மந்திரங்கள் சொல்லுங்க. குரு பகவான் நல்லா இருக்காரா? தக்ஷாமூர்த்தி குருமார்கள் மந்திரங்கள் சொல்லுங்க. அடுத்து சுக்கிரன் நல்லா இருக்கிறாரா? மகாலட்சுமி ஸ்லோகங்கள் சொல்லுங்க. சனி பகவான் நல்லா இருக்கிறாரா? ஐயப்பன் ஸ்லோகங்கள் சொல்லுங்க. ராகு பகவான் நல்லா இருக்காரா? காளி ஸ்லோகங்கள் சொல்லுங்க. கேது பகவான் நல்லா இருக்காரா? விநாயகர் ஸ்லோகம் சொல்லுங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. கூகுளில் போய் சர்ச் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு தெய்வத்துக்கும் நாம யோகங்கள் இருக்கிறது, அது உச்சரிப்புகள் இருக்கிறது, தாராளமாக சொல்லிக்கலாம். அப்போ பராசர மகரிஷி சொல்ற அடுத்த விஷயம், 4வது விஷயம் என்னன்னா, உங்களுக்கு உண்டான யோகமான இறைவனுடைய அந்த கிரகத்திற்கான அதிதேவதை அந்த இறைவனுடைய நாமங்களை சொல்லுங்கள் அப்படிங்கிற 4வது அதை சொல்றார். 5வதாக எதை சொல்கிறார் என்றால், புண்ணிய நதிகளில் நீராடுதல் அப்படிங்கிறார். இப்போ நம்ம கிராமப்புறங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த கிராமத்தில் போய் பார்த்தீங்கன்னாலும், இப்போ நம்ம ஊரில் உதாரணமாக நம்ம ஊர் சைடில் எடுத்துக்குவோம், கண்டிப்பாக அந்த ஊர் மக்கள் வருஷத்துக்கு ஒரு ஆச்சு அந்த கொடுமுடி போயிடுவாங்க, பார்த்துருப்பீங்க. அந்த ஊர் விழாவுக்காக அந்த தீர்த்தம் எடுக்கிறது கொடுமுடி போவாங்க, பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக போவாங்க. இந்த ஊர் எல்லாருமே போவாங்க, கொடுமுடியில் போய் தீர்த்தம் எடுப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? போயிட்டு அந்த கொடுமுடி அந்த காவிரியில் நீராடிட்டு தான் வருவாங்க. அதுக்கு தான் புண்ணிய நீராடல், புண்ணிய சேத்திரம். அதாவது கடல்லையும் இருக்குது, ஆறும் இருக்கு. இப்போ கொடுமுடிக்கு முன்னால் வந்து கொடுமுடி அந்த 3 யார் இருக்காங்க? சிவன், பிரம்மா, விஷ்ணு. அந்த சன்னதிக்கு முன்னால் போய் நீங்கள் வந்து நீர் இதானீங்கன்னா என்ன ஆகும்? கண்டிப்பாக உங்களுடைய கர்ம வினைகள் குறைங்கிறார் அவர். என்ன சொல்றாருங்க? கர்ம வினைகள் குறையுங்கிறார். அப்போ நீங்க அதாவது கடல் புண்ணிய சேத்திரம் எங்க இருக்குதுங்க? ராமேஸ்வரம் இருக்கு, திருச்செந்தூர் இருக்கு. அது மாதிரி புண்ணிய சேத்திரங்களில் புண்ணிய நதிகளில் நீராடுங்கள் அப்படிங்கிற என்ன சொல்றாருங்க? புண்ணிய நதிகளில் நீராடுங்கிற. இது 5வது விஷயம். 6வதாக எதை சொல்கிறார் என்றால், ஏன்னா நீங்க புண்ணிய நதிகளில் நீராடும் பொழுது உங்களுடைய கர்ம வினைகள் குறையும். அதிலும் எக்ஸாக்டா அப்படின்னு பார்த்தோம் ரொம்ப பவர் திருச்செந்தூர் முருகனுடைய கடல்.
திருச்செந்தூர் முருகனுடைய கடல்ல போய் நீங்க நீராடினீங்கன்னா உங்களுடைய கர்ம வினைகள் கட்டாயமாக குறையும். ஏன்னா அது குருஸ்தலம், அவ்வளவு ஒரு வைப்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம், அது கண்டிப்பா உங்களுடைய கர்ம வினைகள் குறையும். ஓகேங்களா? அப்போ முதல் 5, 6வதா ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா நீங்க சொல்ற ஹோமம் யாகம். இந்த ஹோமம் யாகத்தின் மூலமாக என்ன மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கர்ம வினை குறைஞ்சுன்னா கர்ம வினை எல்லாம் குறையாது. ஹோமம் யாகத்தினால என்ன நடக்கும்னா அது வந்து நெருப்பு இல்லைங்களா, அந்த நெருப்பு தானே ஹோமம் யாகங்கிறது. உங்களோட உடம்பில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் வெளியேறும், உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் வெளியேறும், உங்களுடைய வீட்டுக்குள் இருக்கக்கூடிய தீய சக்திகள் கெட்ட சக்திகள் எல்லாம் வெளியேறும். அதாவது மனமும் உடலும் தூய்மையாகும் அப்படிங்கிறதா ஹோமத்துக்கும் யாகத்துக்கும் பலன். உண்மையா இல்லைங்களா? நம்முடைய மனமும் உடலும் தூய்மையாகும் அப்படிங்கிறதுக்கு தான் ஹோமத்துக்கு உண்டான பலனோ தவிர ஒரு ஜாதகத்துல ஹோமமும் யோகமுமே எல்லா பிரச்சனையும் சரி பண்ணாது. இது எதுக்காக சொல்ல வச்சேன்னா இத்தனை விஷயம் சொல்லியிருக்காருங்க. நம்ம ஜோதிடர்கள் இப்ப பண்ற விஷயம் என்னதுங்க? ஹோமம் யாகம். ஏன்னா இதில் தான் படத்தை பெரிய லெவலில் வந்து எடுக்க முடியும். அதானே சார் நடந்துட்டு இருக்கு. ஹோமம் 50,000, 1,00,000, ஒரு ஆள் சொல்றாரு 1,40,000 ஆகும், ஒரு ஆள் சொல்றாரு எந்த பரிகாரம் இருந்தாலும் 60,000 ஆகும். நடக்குதா இல்லைங்களா? வந்து மக்கள் விழிப்புணர்வோடு இருங்கள் தான் சொல்றாங்க. ஹோமங்கள் யாகங்கள் உங்களுக்கு சார் ஒன்றும் இல்லை சார், ரொம்ப நாளாக எனக்கு உடம்புல பிரச்சனையாகவே இருக்கு. நான் ஹோமங்கள் யாகங்களை தவறு சொல்லலை, கண்டிப்பாக அவர் சொன்னதில் அந்த 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 விஷயம் இருக்கு. ஆனால் அவர் என்ன சொல்றாரு, அதை நம்ம செய்யும் போது உடம்பில் நம்முடைய வீட்டுக்குள் இருக்கக்கூடிய அசுத்த அந்த சக்திகள் வந்து வெளியேறும். நம்ம உடலும் மனமும் தூய்மையாட்டு அடுத்து என்ன ஆகும், நமக்கு ஒரு ஒரு செயல்பாடுகளுக்கான ஒரு பலம் நமக்கு வந்து அதிகரிக்கும். அதுக்காகத்தான் ஹோமம் யாகமோ தவிர ஹோமம் யாகம் மட்டுமே அத்தனை விதமான விஷயங்களை சரி பண்றது கிடையாது. இப்போ ஹோமம் பண்ணும்போது இயற்கையா நீங்க பாருங்க என்ன பண்றாங்க, நிறைய மூலிகைகள் உள்ள போடுறாங்க. அந்த மூலிகையிலிருந்து வரக்கூடிய அந்த அந்த காற்று புகை என்ன பண்ணுதுங்க, நம்ம உடம்புக்குள்ள உள்ளத்துல போய் என்ன பண்ணுதுங்க, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அசுத்தத்தை வெளியேற்றுது, தீய சக்திகளை வெளியேற்றுகிறது. வீட்டுக்குள்ள செய்யும்போது வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் அனைத்தும் வெளியேறுகிறது. அப்போ உடலும் மனமும் தூய்மையாகிறது. அதற்கப்புறம் நம்முடைய ஆக்டிவேஷன் நல்லா இருக்கும். அதுதான் ஹோமம் யாகத்துடைய பலனோ தவிர கல்யாணம் ஆகலை பண்ணு ஹோமத்தை கொடு முடிப்போம், போடு ஒரு 50,000 பரிகாரத்தை, ராமேஸ்வரம் போ அதில் போடு 1,00,000 ரூபா பரிகாரத்தை நடக்குதுங்க சார். அது நீங்கள் ஹோமத்துக்கு ஆகக்கூடிய செலவுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதிகபட்சம் என்னங்க சார் ஆகும், நீங்கள் எவ்வளவுதான் பொருளை வாங்கிட்டு வந்து வச்சாலும் ஒரு அதிகபட்சம் ஒரு 3,000 ரூபாய் 4,000 ரூபாய்க்கு மேலே ஹோம பொருள் வராது. நீங்கள் எவ்வளோ வேணாலும் கணக்கு போட்டுங்க. அதிகபட்சம் அப்படியே வந்தாலும் 5,000 ரூபாய் வரட்டுங்க. பூஜை செய்கிறவருக்கு ஒரு அதிகபட்சம் ஒரு ஹோமங்கிறது 4 மணி நேரம் நடக்குது. அந்த ஐயருக்கு ஒரு 5,000 10,000 கொடுக்குறது தப்பு இல்லை. ஆனால் 50,000 1,00,000 வாங்கிட்டு இதை ஒரு வியாபாரமாக்கி கொண்டு வாழ்க்கை நடத்துகிறார்கள். இது வந்து இது இறைவன் ஒரு நாளும் விடமாட்டார், பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். ஒரு முக்கியமான தருணங்களில் அந்த பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஜோதிடர்கள் என்பவர்கள் அடுத்தவர்களுக்கு வழிகாட்டுபவர்கள். இது யாரையும் இது பொறாமையிலையோ இதுலையோ சொல்லலை உங்களுக்கு. அவர் சொன்ன விஷயங்கள் இத்தனை பரிகாரங்கள் இருக்குதுன்னு சொல்றேன். ஹோமங்கள் யாகங்கள் மட்டுமே கிடையாது, இதை தாண்டி நான் எத்தனை விஷயம் சொன்னேங்க, 6 விஷயம் சொல்லியிருக்கேன்னா இல்லைங்களா? இந்த 6ல் உண்மையாகவே உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைகளை முழுமையாக குறைக்கக்கூடிய தன்மை தானத்திற்கு உண்டு, இறைவனுடைய அபிஷேகத்திற்கு உண்டு. அது அதற்கு உண்டான ஸ்தலங்களில் போய் நம்ம அபிஷேகம் பண்ணும்போது அதனுடைய 2க்கு தான் முதல்ல உண்டு. அடுத்து உங்களை வருத்தி கொள்ளும் போதும் உண்டு, புண்ணிய நதியில் நீராடும் போதும் உண்டு. ஓகேங்களா? அடுத்து இந்த இறைவன் நாமங்களை உச்சரிக்கும் பொழுதும் உண்டு. நான் கடைசியாக தான் யாகத்தையும் ஹோமத்தையும் சொல்லுவேன். சரிங்களா? அதுக்காக வந்துங்க யாகம் ஹோமம் தப்பு இல்லை, அதுவும் அவர் சொன்னது தானே, பராசரர் சொல்லி தான் இருக்கிறார். அதுவும் ஒரு பரிகாரம். ஆனால் அந்த ஒரு விஷயம் மட்டுமே அத்தனை கர்ம வினைகளையும் குறைக்காது. எந்த பாவகத்திற்கு எப்படி பரிகாரம் செய்ய வேண்டுமோ அப்படி செய்தால்தான் அதனுடைய கர்ம வினைகள் குறையும். ஓகேங்களா? அதனால வந்து நம்ம இது ஈஸி தான், ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஒன்றும் ஒரு விஷயம் ஒன்றும் வேண்டாங்க சார். ஒரு ஜாதகத்தில் உதாரணமாக சொல்லுங்க, ஒரு ஜாதகத்தில் ஒரு பாவகம் கெட்டு போச்சு, என்ன பண்ணுறது? அடுத்த கேள்வி அதான உங்களுக்கு. இப்போ சார் ஓகே சார், இப்போ எப்படி சார் நம்ம வந்து விஷயம் ஒரு பரிகாரத்தை செய்யறது அப்படின்னா ஒன்றும் வேணாங்க. ஒரு ஜாதகத்தில் ஒருத்தருக்கு வந்து ஒரு 5ஆம் பாவம் கெட்டு போச்சு, ஒரு ஜாதகத்தில் 5ஆம் பாவம் கெட்டு போச்சு. இப்போ ஒரு லக்கணம்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு லக்கணம் வச்சுக்கோங்க. உதாரணமாக வந்து ஒருத்தர் மேஷ லக்கணம்னு வச்சுக்கோங்க. காலபுருஷனுடைய முதல் லக்கணம் இன்னைக்கு வேறு அஸ்வினி வேறு ஓடிக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு என்ன ஓடிட்டு இருக்குதுங்க? அஸ்வினி நட்சத்திரம் ஓடிட்டு இருக்குது. இன்னைக்கு நமக்கு எத்தனாவது கருத்தரங்கம் ஓடிட்டு இருக்குது? 33வது கருத்தரங்கம் வந்து ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறது சந்திரன் பயணிக்கிற நட்சத்திரம். அதான் சொல்றேன். இன்னைக்கு சந்திரன் வந்து வர்க்கோத்தமம். உண்மை இல்லைங்களா? இப்போ எடுத்து பாருங்க, அஸ்வினி 2 அஸ்வினி 2 அதில் தான் வந்து சந்திரன் போயிட்டு இருக்காரு. அதான் வர்க்கோத்தமாகும்.
உங்களுக்கு எப்படி ஆகும்? அஸ்வினி 2 வர்க்கோத்தமம் ஆகாது. அஸ்வினி 1 இல்லை, தொடங்கும் போது 1 வர்க்கோத்தமம். இன்னைக்கு வந்து தொடங்கும் போது அஸ்வினி 1 வர்க்கோத்தமம். அப்போ அந்த வர்க்கோத்தம நிலை இன்னைக்கு இருந்துச்சு, அது ஒரு பக்கம், அது அப்படியே இருக்கட்டும். ரெண்டாவது வந்து இன்னைக்கு வந்து 33வது கருத்தரங்கம் இல்லைங்களா? 33னா எத்தனைங்க? 6னா என்னங்க? கிரகம் யாருங்க? சனி பகவான். அப்போ நம்ம எப்பவுமே சனிக்கிழமை தான் மீட்டிங் வச்சிருக்கிறோம், உண்மைதானுங்க? எப்பவுமே சனிக்கிழமை தான் மீட்டிங் வச்சிருக்கிறோம். இது வந்து 33வே 6 சனி பகவான் வந்துடுறாரு. அது எப்பவுமே அப்படின்னா தான் சார் வரணும் அப்படின்னு யோசிக்க வேணாம். 33 6 சனி ஒர்க் அவுட் ஆகுதுங்களா? இன்னைக்கு சனி பகவான் இருப்பது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில். நம்முடைய 33வது கருத்தரங்கம் சனி பகவானுடைய சொந்த நட்சத்திரத்தில் நடைபெறுகிறது. சுயசாரம் புஷ்கரண மாம்ச பாதத்தில் இருக்கு, இருக்கா? எடுத்து பாருங்க. சனி பகவான் புஷ்கரண மாம்சத்தில் இருக்காரு. 33வது கருத்தரங்கம் சனிக்கிழமைனாலதான் பொதுவாக நடக்கும். 3னா 6னா சனி, சனிக்கிழமை நடக்குது. அது சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் புஷ்கரண மாம்சத்தில் இருந்து தன்னுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. சனி பகவான் எப்பவுமே புஷ்கரண மாம்சத்தில் இருந்துருவாரா? இல்ல சனி பகவான் எப்பவுமே உத்திரட்டாதியில் இருந்துருவாரா? இருக்க மாட்டார் இல்லைங்களா? அந்த கிழமை அது ஜாயிண்ட் ஆகிறது வந்து அவ்வளவு சீக்கிரத்தில் ஜாயிண்ட் ஆகாது. அப்ப இன்னைக்கு நடத்தும் போது சனி பகவான் புஷ்கரத்தில் இருக்கிறார். அப்ப வந்து சனி பகவானுடைய முழு ஆசீர்வாதம் நமக்கு கிடைத்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத யாராலையும் மறுக்கவே முடியாது. ஏன்னா நம்மள சனி பகவானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஜோதிடர்கள், சரிங்களா? அந்த நேர்மையினுடைய வழியில வந்து போகக்கூடிய நபர்கள், பரிகாரத்திற்கு பணம் பறிக்காத நபர்கள். அதை முதல்ல நம்மளுடைய கருத்தரங்கத்தில் நான் பதிவு பண்ணிக்கிறேன். எங்க போய் எந்த ஒரு கேட்டாலும் நம்ம வந்து ஜோதிடத்தில் ஒரு ஐயர் நம்பர் கூட நான் கொடுக்க மாட்டோம். ஐயர் நம்பர்லாம் கிட்ட இருந்தாலும் கொடுக்க மாட்டேன். ஏன்னா நாம ஒரு ஐயர்கிட்ட அனுப்புறா கூட என்ன செய்யறாங்க? ஏதோ இவருக்கு அது கமிஷன் இருக்கும் போல் இருக்கு. இதனால அந்த வேலைக்கே போறது கிடையாது. பலனை சொல், பரிகாரத்தை சொல். அவர்கள் செய்வதும் செய்யாதது அவர்களுடைய விஷயம், அவங்களுடைய என்ன சொல்ல கர்மா. நாம் அதுக்குள்ள ஈடுபட வேண்டாம். வழியை காட்டுவது மட்டும்தான் நம்முடைய குறிக்கோள் இருக்குது. இதையே வியாபாரமாக்குவது நம்முடைய குறிக்கோள் கிடையாது, சரிங்களா? ஓகே, நான் இது வந்து எதுக்காக சொல்றேன்னா, பரிகாரங்களில் பல விதங்கள் இருக்கிறது. அதுல வந்து நம்ம எதை தேர்ந்தெடுத்து செய்வது. இப்ப நான் சொன்னேங்க, 5ஆம் பாவம் ஒருத்தர் கெட்டு போச்சு. ஒருத்தர் மேச லக்னத்துல பிறந்துட்டாங்க. 5ஆம் இடம் யார் வரும்? சூரியன் கெட்டு போயிடுச்சு. என்ன சார் பண்றது? 5ஆம் இடம் சூரியன் கெட்டு போயாச்சு. அப்ப 5ஆம் இடம் அப்படிங்கிறது எதை சொல்லும்? பூர்வ புண்ணியத்தை சொல்லும். பரிகாரம்னு போகும்போது எதை சொல்லும்? குழந்தைகளை சொல்லும். 5ஆம் இடம் குழந்தைகள் சொல்லுமா? முதியோர்களை சொல்லும். 5ஆம் பாவம் தான் முதியோர். 5ஆம் பாவம் தாத்தன் தானே. 5ஆம் பாவம் குழந்தைங்கிறீங்க, 5ஆம் பாவம் தாத்தன் தானே. லக்கணத்துக்கு 9ஆம் இடம் அப்பா, அப்பாக்கு அப்பா தாத்தா தானே. அப்ப 5ஆம் இடம் தாத்தாவையும் குறிக்கும். அப்ப தாத்தா வயதுடையவர்கள் யார்? 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க. அப்போ முதியோர்களையும் குறிக்கும் 5ஆம் பாவகம். 5ஆம் பாவகம் என்பது குழந்தைகளையும் குறிக்கும். குறிக்குமா குறிக்காதுங்களா? அப்போ அதுலயே காரகத்துவத்தை எடுங்க. 5ஆம் இடம் சூரியன் யாரு? பொதுவாக காரகத்துவத்தில் அப்பா. உங்களுடைய அப்பா வயதுடையவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? உங்க அப்பா வயதுடையவர்கள், அந்த வயதுனா ஒரு முன்ன பெண் இருக்கலாம். உங்க அப்பாவுக்கு 60 வயசு ஆகணும், ஒரு 60-65 இருக்கக்கூடிய அந்த அப்பா வயதை ஒத்த அந்த என்ன சொல்றாங்க அந்த நபர்களுடைய என்ன பண்ணலாங்க? உதவிகள் செய்யலாம். செய்ய முடியாதுங்களா? 5ஆம் இடம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு என்ன செய்யலாம்? அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. ஒரு முதியோர்களுக்கோ அல்லது குழந்தைகளுக்கு என்ன பண்ணுங்க? ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு தேவையான ஏதாச்சும், சூரியன்னா என்னது? கோதுமை உணவு. அப்போ கோதுமை உணவு வாங்கி கொடுங்க. அல்லது அவங்களுக்கு ஏதாச்சும் ஞாயிற்றுக்கிழமை செருப்பு ஏதாச்சும் இது கொடுங்க, ட்ரெஸ் கொடுங்க, ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் கொடுங்க. எடுத்துக்கோங்க. நீங்கள் பரிகாரங்கள் நம்ம எடுக்கிறதா ஒன்றும் பெருசான அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி செய்யலாம். வேற என்ன பண்ணலாம்? சூரியன் கெட்டு போயிடுச்சு. சூரியனா என்னது? மருந்துக்கான கிரகம். மருந்துக்கான கிரகம் தானே. காரகத்துவத்தையும் எடுங்கள். மருந்துக்கான கிரகம் தானே. எத்தனையோ நோய்வாய்ப்பட்டவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. நோயாளிகளுக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுங்க. கொடுக்கலாம் தானே? கொடுக்கலாம். இன்னும் வர இருங்க, நிறைய இருக்குது. சூரியன் அப்படின்னா ஒளி கிரகம். கண் பார்வையற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க. செய்யலாம் தானே? செய்ய முடியாதுங்களா? கண் பார்வையற்றவர்களுக்கு உதவி செய்யலாம். அதே மாதிரி சூரியன் 5ஆம் பாவ அதிபதி அப்படிங்கிறதுனால பொதுவாக வந்துங்க இந்த குலதெய்வம் கோயில் 5ஆம் இடம் பூர்வ புண்ணியத்துடைய பலன், குலதெய்வத்துடைய அனுகிரகமும் 5ஆம் இடத்துல தான் இருக்கு. அந்த குலதெய்வத்தில் பூஜை பண்ணுவாங்க இல்லையா? குலதெய்வம் கோயிலில் பூஜை பண்ணுவாங்க. அவங்க குடும்பத்துக்கு அவங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க. எவ்வளவோ விஷயம் இருக்குது. குழந்தைகள் 5ஆம் இடம் குழந்தைகளுக்கு உணவு கொடுங்க, ட்ரெஸ் கொடுங்க, குழந்தைகளுக்கு படிப்புக்கு தேவையான உதவிகள் செய்யுங்க. செய்யலாமே இல்லையா? அப்போ அந்த பாவகம் கெட்டு விட்டால் அந்த கிரகத்திற்கு உண்டான பரிகாரங்களையும் செய்யலாம், அந்த பாவகத்திற்கு உண்டான பரிகாரங்களை செய்யலாமா? செய்ய முடியாதுங்களா? இது நாம் தானம் செய்வது, தியாகமும் செய்யலாம் இல்லையா? சூரியன் கெட்டு போச்சா? அப்பா விட்டு தள்ளி இருங்க. என்ன தப்புங்க? சூரியன் கெட்டு போச்சுன்னா சூரியன் அப்பா, எல்லாருக்கு அப்பாவா? சூரியன்னா அப்பா தான், எல்லாருக்கும் அப்பாவா? கிடையாது. பகல்ல பிறந்தவங்களுக்கு தான் சூரியன் அப்பா, இரவுல பிறந்தவங்களுக்கு சனி பகவான் தான் அப்பா. பார்த்துக்கணும். அப்ப சூரியன் ஒரு ஜாதகத்தில் கெட்டு விட்டால்
என்ன பண்ணுங்க, சூரியன் சம்பந்தமான விஷயங்களை தவிர்த்துக்குங்க, தப்பே கிடையாது. அப்பா விட்டு தள்ளி போயிருங்க. அடுத்து என்ன பண்ணலாம், சூரியனுக்கு உண்டான உணவுகள் சாப்பிடாதீங்க. சூரியனுக்கு உண்டான உணவுகள் எது? கோதுமை உணவுகள் தவிர்த்துடுங்க. சூரியனுக்கான நிறம் என்ன? ஆரஞ்சு நிறத்தை தவிருங்க. செய்யலாமா செய்ய முடியாதுங்களா? ஒரு பெரிய உலக அதிசயமா? நான் சூரியனுக்கு உண்டான கிழமை என்ன? ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருங்க. இது ஒன்று தான் சார் கஷ்டம். என்ன ஞாயிற்றுக்கிழமை தான் எங்கள் ஊரில் கறியெல்லாம் செய்வோம். வழி இல்லை, இருங்க. பலன் வேணும்னா இருங்க, அவ்வளோதான் விஷயம் உங்களுக்கு. அப்போது பரிகாரங்கள் என்பது நம்முடைய கைக்குள் தான் இருக்கிறது. இது ஒன்றும் தூரமெல்லாம் இல்லை. பரிகாரம் ஐயோ இந்த இவ்வளோ தோஷமா அங்கே போகணுமா, இங்கே அதை ஒன்றும் கிடையாது. உங்களுடைய கைக்குள்ளேயே பரிகாரம் இருக்குது. சிம்பிளாக இருக்கு. அதை எடுக்கிறது இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ அந்த சூரியன், அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க சார் சூரியன் இந்த மாதிரி இருந்துச்சு. அடுத்து வந்து நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சேங்க சார். ஞாயிற்றுக்கிழமை எனக்கு சூரியன் 5 கூடையும் 8க்கு போயிட்டாரு. உதாரணமாக சொல்கிறேங்க, மேஷ லக்கணம் 5 கூடையும் 8க்கு போயிட்டாரு. நீங்கள் சொன்ன மாதிரி பரிகாரம் சொன்னால் எனக்கு மறுபடியும் கஷ்டம் நிறைய ஆயிடுச்சுங்க சார்மாங்க. அது எப்படி தெரியுங்களா ஆயிருக்கும்? ஜாதகத்தில் சூரியன் வந்து அவயோகியாக இருந்திருப்பார். அவயோகி கெட்டால் யோகாதிபதியாக மாறி விடுவார். அப்போ அவங்களுக்கு சூரியன் சம்பந்தமான இந்த விஷயங்களை செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. ஒவ்வொரு விஷயங்களும் இருக்குதுங்க சார். ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு பலன் எடுக்கிறதுல அவ்வளோ விஷயங்கள். இப்போ சூரியன் 8ல் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, குரு திசையோ சந்திர திசையோ வந்து அந்த இடத்துல சூரியன் மிகப்பெரிய யோகாதிபதி ஆயிடுவார். அதெல்லாம் நிறைய டெக்னிக்கல் இருக்குதுங்க. ஏன்னு சொல்லுங்க, குரு திசைக்கும் சந்திர திசைக்கும் எதிரி வந்து சூரியன். கெட்டு போனால் சூரியன் அவரை நல்லா மேலே கொண்டு வந்துடுவார். இப்படி நம்ம வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து என்ன பண்ணணுங்க, ஒரு சில விஷயங்களை உன்னிப்பாக பார்த்து சொல்லணும். சரிங்களா? நீங்கள் வந்து முன்னோர்கள் சாதாரணமாக நிறைய பேர் செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்காங்களா? செவ்வாய் கெட்டவர்கள் செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கும் பொழுது பலன் அவங்களுடைய பாதிக்காதவங்களை. ஏன்னா அந்த அந்த விஷயத்தை அவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, தியாகம் செய்து கொள்கிறார்கள். அது மாதிரி தாங்க தியாகமும் தான தர்மமும் தான் ஒரு மனிதனுடைய கர்ம வினைகளை குறைப்பதில் அதிக பங்கு வகிக்கிறது. மூன்றாவது இறைவனுடைய அபிஷேகம். இது 3 தான். முதல் தரமாக கர்ம வினைகளை குறைப்பது இந்த 3 விஷயங்கள் தான். ஒன்று தானம், இன்னொன்று தியாகம், மூன்றாவது அந்த தோஷத்திற்கு உண்டான இறைவனுடைய வழிபாடு. அது தமிழ்நாட்டில் எங்க இருக்கு? சரிங்களா? அது நம்ம அது கூர்மையாக கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிரச்சனை வராது. இப்போது இன்னொரு விஷயங்கள்னா, நான் வந்து நிறைய விஷயங்கள் அதில் வந்து நம்ம அதை ஒவ்வொருத்தருடைய அனுபவங்களை நம்ம வந்து ஷேர் பண்ணணும். ஒரு ஜாதகத்தில் புதன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கெட்டு போயிருந்தாலும், முக்கியமாக எனக்கு வந்து பணப்பிரச்சனை, எனக்கு குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை, அதை வந்து புதன் தரார் அப்படின்னா அந்த புதன் தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்கு அருமையான ஸ்தலம் ஒன்று இருக்குது. திருக்காளிமேடு சத்தியவரதேஸ்வரர் காஞ்சிபுரத்தில் இருக்கு. புதன் சம்பந்தமான எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும், அது குடும்ப ரீதியான தன ரீதியான தோஷங்கள் இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய ஸ்தலம் திருக்காளிமேடு சத்தியபுரீஸ்வரர் கோவில் வந்து இருக்கு. காஞ்சிபுரத்தில் போயிட்டு வாங்க. குரு சம்பந்தமான எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்வதற்கு ஒரு ஸ்தலம் இருக்குது. திருத்துறையூர் சிஷ்ட குருநாதர் ஒருத்தர் இருக்கார், விழுப்புரத்துக்கு பக்கத்தில். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஸ்தலம் என்று இருக்கிறது. அதே மாதிரி சுக்கிரனால ஒரு தோஷம் வருதுன்னா அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்கு திருநாவலூர்ல பக்த ஜனேஸ்வரர் கோயில் ஒன்று இருக்கு. அது சுக்கிரன் சம்பந்தப்பட்ட எப்படிப்பட்ட கர்ம வினைகள் இருந்தாலும் அதை சரி செய்து கொடுக்கும். நான் சொல்றது ஒரு சில கோவில்கள் தான். இதை தாண்டியும் எத்தனையோ கோவில்கள் வந்து நமக்கு வந்து இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு கோவில் கூட இருக்குதுங்க. அதாவது சனி பகவானால ஏற்படக்கூடிய தோஷத்தை நீக்கிறது கூட ஒரு கோவில் இருக்கு. திருக்கூடலை ஆற்றூர் நர்த்தன வல்லபேஸ்வரர்னு ஒரு கோவில் இருக்கு. திருக்கூடலை ஆற்றூர் நர்த்தன வல்லபேஸ்வரர் கோவில் ஒன்று இருக்கு. அது சனி பகவான் தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணும், சுக்கிர பகவான் தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணும். ஏன்னா அங்க வந்து ஒரு நாய், அதுல வந்து ஒரு நாய் சம்பந்தமான ஒரு சொறி நாய் ஒன்று வந்து அதற்கு விமோச்சனம் கொடுத்த ஸ்தலம். அது சனி பகவான் யாருங்க? பைரவர் தானே. அப்ப அந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்கு. சனி பகவான் ஏற்படக்கூடிய எவ்வளவு பெரிய தோஷங்கள் இருந்தாலும் திருக்கூடலை ஆற்றூர் நர்த்தன வல்லபேஸ்வரர் கோவில் சரியாகும். இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல, ஏன்னா எவ்வளவோ கோவில் இருக்குங்க சார். நான் சொன்னது ஒரு 4-5 கோவில்கள் தான். 4-5 கோவில்கள் தான். எவ்வளவோ கோவில்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் அற்புதமாக கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அம்சம் தமிழ்நாட்டை தவிர உலகத்தில் எங்குமே இல்லை என்பதில் நாம் பெருமை கொள்ளலாம். தமிழனாய் பிறப்பதற்கு தவம் செய்திருக்க வேண்டுமடா அப்படிமாங்க. அந்த மாதிரி அவ்வளவு, ஏன்னா அவ்வளவு தென்னாடுடைய சிவனே போற்றி, சிவன் கோவிலும் முருகன் ஆலயம் நிறைந்த ஒரு ஸ்தலம் நம்முடைய தமிழ்நாடு. அப்படிங்கிறதுல நீங்க புண்ணியம் செஞ்சிருக்கோங்க சார் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கு. அப்படிப்பட்ட அத்துணை விசேஷங்களையும் கொண்ட நம்முடைய தமிழ்நாட்டில் அவ்வளவு தோஷங்களையும் நிவர்த்தி செய்வதற்கென்றும் ஸ்தலங்கள் இருக்கிறது. சரிங்களா? அப்பதான் சொல்றேங்க, 3 விஷயங்களில் நம்முடைய கர்மா குறையும்.
இந்த 3 விஷயம். அடுத்து நீங்க வந்து இறைவனை தியானம் செய்தல், அது எந்த கிரகம் நல்லா இருக்குதோ அதை பார்த்து பண்ணிக்கலாம். புண்ணிய நீராடுதல், அதுவும் வந்து தோஷத்தை குறைக்கக்கூடியது வல்லமை தான். யோகங்கள், இந்த ஹோமங்கள் எல்லாம் உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய தீய சக்திகள், அந்த மனசுக்குள் இருக்கிறது, அந்த நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற அத்தனை தீய சக்திகளை வெளியேற்றி உங்களுடைய செயல்பாடுகளை பிரகாசமாக்க உதவுகிறது. அடுத்த ஸ்டெப்பு நீங்க கர்ம வினை குறைக்கிறதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு தான் போகணும். ஓகேங்களா? அப்போ இந்த பராசர மகரிஷி சொன்ன இந்த 6 விஷயங்களில் எதை நாம் செய்ய வேண்டும், எதை பிடிக்கணும்? இப்போ அந்த இடத்துல மக்களுக்கு நிறையா கேள்வி என்னன்னா, நம்ம எதை செய்யறதுன்னு தெரியறதில்லை அவங்களுக்கு. எதை செய்தால் பித்தம் தெளியும் அப்படிங்கிறதான் வந்து ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ எதை செய்தால் நமக்கு நல்லது நடக்குமோ அதை சரியாக செய்தீர்களானால் உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையும் பராசர மகரிஷி சொன்ன வார்த்தைகளுக்கு கண்டிப்பாக ஒரு மகத்துவம் உண்டு. ஆக நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கின்ற கர்ம வினைகள் என்ன என்பதை அறிந்து அதற்கேற்றவாறு நம்முடைய பராசர மகரிஷி சொன்ன விஷயங்களை கையாண்டு அந்த பராசர மகரிஷியினுடைய அனுகிரகத்தை பெற்று ஒவ்வொருவரும் உங்களுடைய வாழ்வில் உள்ள இருள் நீங்கி ஒவ்வொருவரும் ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்வை அடைய வேண்டும் என்று கூறி என்னுடைய சிற்றுரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.